ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி வந்து சரியான எக்ஸைட்டடா ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லைக்கா புரொடக்ஷன்லேருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜேசன் சஞ்சய். அதாவது நம்ம விஜய் சாரோட சன் வந்து சந்தீப் கிருஷ்ணனோட வந்து ஒரு கொலாபரேஷன் படம் பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷூட் போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதுலேருந்து ஒரு கிளிம்ப்ஸ் மாரி ஒரு 49 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட். தமிழ் மியூசிக்கு அவரோட டைரக்ஷன்ல வந்து எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாருன்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1 கோ. ஓகே. ஏஎஸ்ஜே மீடியா என்டர்டெயின்மென்ட். தளபதி பாக்குற மாதிரி இருக்கீங்க எனக்கு. அந்த இருக்கிற ஓ! சந்தீப் கிருஷ்ணன். 30 பிளஸ் ஃபிலிம். பி பிளஸ் ஸ்டாண்டர்ட். செம்மையா இருக்குங்க. ஜேஎஸ்ஜே என்டர்டெயின்மென்ட். இது வந்து ஜேசன் சஞ்சய் அந்த அவரோட புரொடக்ஷன் ஹவுஸா? ஸோ மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? 3, 2, 1 கோ. ஒண்ணும் புரியல. பயங்கரமா இருக்கு. தமிழ் மியூசிக் கூட சரியா இருக்கு. எனக்கு வந்து ஒரு சீனுமே வந்து ஜேசன் தந்தனைய பார்க்கும்போது வந்து எனக்கு தளபதிய பார்க்குற மாரியே இருக்கு. அதுவும் அந்த வாயில கை வச்சுட்டு பார்ப்பாரு. அந்த ஒரு போஸ்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார பார்க்குற மாரியே இருக்கு. இட்ஸ் லிட்டில் பிட் எமோஷன்ஸ் ஃபார் ஆல் தளபதி ஃபேன்ஸ் ஹியர். ஏன்னா, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஒரு படம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி வந்து வேற ஒரு ஜோன்ல போயிட்டாரு. போயிட்டாரு. வரமாட்டாருன்னு. ஸோ சன் வந்து ஆக்டரா ஆவார்தான் நான் மோஸ்ட்லி நெனச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் நடிச்சிருப்பாரு நெறைய இதெல்லாம். ஸோ நான் ஆக்டர் ஆயிடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் எடுத்த டிசிஷன் இருக்குல்ல இப்போ, டைரக்டர்ன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து என்னதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைச்சாலுமே, அந்த டைரக்டர்ன்ற வேலை, அதுவும் ரைட்டர் டைரக்டர்ன்ற வேலை வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து அவர் என்னதான் தளபதி சன்னா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சா ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா அது வந்து ஒரு படம் எடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, ஒரு டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்பே. ஏன்னா, அவர் இல்லாம ஒரு படமே இருக்காது. அவர் நெனச்சிருந்தாருன்னா ஈஸியா ஆக்டரா ஒரு கேரவன்ல போயிட்டு உட்கார்ந்து கூடும்போது சீன் வந்து நடிச்சுட்டு போறதெல்லாம் இருக்கலாம். ஆனா, இது அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இவரோட இது மட்டும் தான் அங்க போகும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் இது தேவைப்படும். ஐ அம் சோ கிளாட் ஹி சூஸ்ட் டைரக்டர் ஓவர் ஆக்டர். ஆக்டர் சூஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா கிரிட்டிசிசம் நெறைய வந்திருக்கும். லைக் விஜய் பையன். விஜேஎஸோட பையன் இருக்கார்ல, அது அவரு வந்த அந்த இது மாரி தான். நெறைய நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரே நிமிஷம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹி சூஸ் டைரக்டர். நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் இந்த படத்துக்கு. தமிழோட மியூசிக் சூப்பரா இருக்கு. ஸோ எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. மேபி ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பை.